நண்பர்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவா, கருணாகரன் இவங்களாம் நடிச்சிருக்கிற படம் தான் சூதுகவும் 2. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரைலரை வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை ஏஜே அருண் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை சிவி குமார் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு லூயிஸ் அப்படின்ற ஒரு மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படம் சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ட்ரைலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு 1 மில்லியன் வியூஸை தாண்டி இந்த ட்ரைலர் வந்து போயிட்டுருக்குது. 2014 விஜய் சேதுபதி, சஞ்சிதா செட்டி இவங்களாம் நடித்த படம் தான் சூது கவ்வும். நலன் குமாரசாமி அவருடைய முதல் படம்னு நினைக்கிறேன் இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருந்தார். இந்த படத்தையும் சிவி குமார் தான் தயாரிச்சிருந்தார். இப்போ ஒரே ஒரு மாறுதல் மட்டும்தான் நடக்கலை. மீது எல்லாமே மாறுதல் ஆயிடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சூது கவ்வும் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தான் சிவி குமார். அவர் தான் இந்த சூது கவ்வும் 2 இந்த படத்தையும் தயாரிச்சிருக்கிறாரு. மற்றபடி ஆர்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் டெக்னீஷியன் எல்லாமே மாறி இருக்கிறாங்க. டைரக்டர் உள்பட மியூசிக் டைரக்டர் எல்லாருமே மாறி இருக்கிறாங்க. அதே போல் ஃபஸ்ட்டு பார்ட்டில் டைரக்ஷன் பண்ணவர், அதுக்கப்புறம் மியூசிக் போட்ட சந்தோஷ் நாராயணன் எல்லாருமே இந்த ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரைலர் ரிலீஸில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து ரஞ்சித் அவர்களும் கலந்துக்கிட்டார். இதில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சந்தோஷ் நாராயணன், அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் எல்லாருமே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில் சந்தோஷ் நாராயணன் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்லாம் எனக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஆரம்ப காலத்தில் இதான் மியூசிக்கு, இங்கே போயிட்டு பாரு, அங்கே போயிட்டு பாருன்னு எனக்கு ஊக்கம் கொடுத்து என்னை மெல்ட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த படம்லாம் வந்து ரஞ்சித்துக்கு யாருன்னா வந்தால் நான் இடிச்சு தள்ளிட்டு நான் தான் மியூசிக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இனிமேல் எந்த படத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ரஞ்சித் அவர்களுடைய படத்துக்கு நான் தான் மியூசிக் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறாரு. அதேபோல் ரஞ்சித் அவர்களும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. சிவாவுடைய முழுமையான திறமை இன்னும் வெளிப்படல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. சிவாவுடன் நம்ம ரஞ்சித்துக்கு எப்படி நட்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெங்கட் பிரபுடைய அசிஸ்டண்ட் தான் நம்ம ரஞ்சித் அவர்கள். அதே போல் சென்னை 28 அந்த படம் எடுக்கும்போது சிவாலாம் ஹீரோவாக இருந்திருப்பார். ஸோ அப்போ வந்து ரஞ்சித் அவர்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பார். அப்போயே இவங்களுக்குள்ள நட்புலாம் ஏற்பட்டிருக்கும். அதே போல் சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கும் சிவா அவர்களுக்குமே நட்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த நியூஸ்லாம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. ட்ரைலர் வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படமும் ஃபஸ்ட்டு பார்ட்டு போல் மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள். ஸோ இந்த ஒரு பிறந்த நாளுக்காக நிறைய அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு 75 வயசுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நிலையில் அவர் அடுத்தடுத்த படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் உபேந்திரா, நாகார்ஜுன் இவங்களாம் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய அப்டேட் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் இதற்கு அடுத்து தான் ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 இந்த படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய ப்ரோமோ ஷூட்டும் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குதான். ஸோ அந்த படத்தினுடைய ப்ரோமோ ஷூட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் அதையும் வந்து வீடியோவாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போல் நிறைய அப்டேட் ரஜினி சைடு இருந்தும் வருது. அதே போல் ரஜினியுடைய தளபதி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த டேட்டில் 4Kல அந்த படத்தை வந்து மேடு பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வந்துட்டு இருக்குது. இதே போல் ரஜினிகாந்தோடைய அப்டேட்டே நிறையா இருக்குது. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 24வது படமான சிபி சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய அந்த படத்துடைய டைட்டிலில் பூஜை இதெல்லாம் வந்து அன்றைக்கி தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த தகவல்லாம் வந்துட்டுருக்குது. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில அப்டேட்டும் வந்து அந்த டேட்டில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் அஜித்குமார் நடிக்கிற விடாமுயற்சியினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அஜித்துடைய குட் பேட் அக்லி படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இணைஞ்சிருக்கிறாரு. அவர் இணைஞ்ச உடனே அந்த படத்துடைய பேக்ரவுண்டு ஸ்கோருக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதா இப்போ அவரே வந்து அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. இந்த நியூஸ் தான் பயங்கர வைரலாக போகுது. ரொம்ப மாசாக வந்து பண்ணுவார் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள். அசுரன்லாம் பார்த்துருக்குறோம், தங்கலான்லாம் பார்த்துருக்குறோம் ரொம்ப வெறித்தனமாக. அப்புறம் இப்போ வந்து அமரனில் வேறு மாதிரி நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் அஜித் கூட இணையும் போது வேறு மாதிரி இருக்கும். அதுவும் ஆதிக் ரவிச்சந்திரன் 2 பேருமே வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ அதனால் இந்த படம் தரமாக வரப்போகுது அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பிரதர் படத்துக்கு அடுத்ததாக ஜெயம் ரவி அவர்கள் அடுத்தடுத்த படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. காதலிக்க நேரமில்லை, அதுக்கப்புறம் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜெனி படம் காதலிக்க நேரமில்லை சீக்கிரத்தில் வரப்போகுது. ஜெனி வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்கிறாரு. அதே போல் காதலிக்க நேரமில்லை அந்த படத்துக்கும் ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருந்தாரு. அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் கூட ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றுட்டு வருது. இந்த நிலையில் ஜெனி படம் மார்ச் மாதம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை அர்ஜுனன் அப்படின்றவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படமும் வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு படம். ஸோ அதனால் இந்த படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தனுஷ் அவர்கள் அடுத்தடுத்த படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. கடைசியாக ரிலீஸ் ஆன ராயன் படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. இதைத் தொடர்ந்து அவர் வந்து
நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு புதுமுகங்களை வச்சு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் இது எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றுட்டு வருது. இந்த நிலையில் அடுத்ததாக இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி ஹீரோவை நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நித்யா மேனன் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பும் போயிட்டு இருக்குது. இந்த படத்தில் அருண் விஜய் முக்கிய கேரக்டரில் நடிக்கிறார் அப்படின்ற அப்டேட்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் குபேரா அப்படின்ற தெலுங்கு படத்துலையும் தனுஷ் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. சேகர் கமிலா டைரக்ஷன் பண்ணுற அந்த படத்துடைய படப்பிடிப்பும் சீக்கிரத்தில் முடிய போகுது. அந்த படமும் சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்து தனுஷ் அவர்களுடைய படங்கள் வரப்போகுது. இந்த நிலையில் தனுஷ் அவர்கள் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷுக்கு 2 படங்கள் பண்ண போகிறதா இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் படத்தினுடைய மிக பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்த படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அவருடைய 23வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தினுடைய டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக இருக்குது. அதே போல் இதற்கு அடுத்ததாக சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் 24வது படத்தில் நடிக்க போகிறாரு. டான் தான் அதிகமான ஒரு வசூலை அமரனுக்கு முன்னாடி குவிச்சுது. ஸோ இப்போ அந்த சாதனையை அமரன் முறியடிச்சு போயிட்டு இருக்குது. அதனால் சிபி சக்கரவர்த்தி மேலே சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் 24வது படத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. 25வது படமாக சுதா கொங்கரா இயக்க போகிற அந்த படம் இருக்க போகுது. புறநானூறு சூர்யா வச்சு இயக்க இருந்த அந்த படம் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனை வச்சு சுதா கொங்கரா இயக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இந்த படம் ட்ராப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் கிளம்பிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த படம் சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சுதா கொங்கரா தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற எந்த ஒரு செய்தியும், அதாவது எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. எல்லாருமே ரூமர்ஸாக அதை கிளப்பி விட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ கிளாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால் சிவகார்த்திகேயனுடைய 25வது படத்தை சுதா கொங்கரா தான் டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. ஜெயம் ரவி இந்த படத்தில் வில்லனா நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட்டும் வந்துட்டு இருக்குது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் அவருடைய நடிப்பில் புஷ்பா 2 அப்படின்ற படம் இந்த வாரம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, டிசம்பர் 5ஆம் தேதி. இந்த படத்துக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வேர்ல்டு முழுவதும். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் லைக்ஸ் புக் மை ஷோவில் எல்லாருமே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு இந்த படம் ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறதா தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த படம் தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போகுது. 9 மணி ஷோலாம் தமிழ்நாட்டிலே சென்னையெல்லாம் போடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த டிக்கெட்டுகளும் புக்கான நிலையை பார்க்குறோம் நிலவரம். ஸோ அந்த அளவுக்கு அல்லு அர்ஜுனுக்கு தமிழ்நாட்டிலையும் மிக பிரம்மாண்டமான ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக அல்லு அர்ஜுன் இருந்துகிட்ருக்காரு. இந்த படத்தினுடைய சாங்ஸ் ஒரு 4 விதமான சாங்ஸ் ரிலீஸ் ஆகி அதுவுமே ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுட்டு அந்த டான்ஸும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம் வரக்கூடிய ஒரு டூரேஷனை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 2.5 நிமிஷத்தை தாண்டினாவே அந்த படம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மளும் அந்த படத்தை பார்த்துருக்குறோம். ஸோ கண்டிப்பாக லேக் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவங்க எக்ஸ்ட்ரா 1 மணி நேரத்தை போட்டிருக்கிறாங்க. ஸோ அது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதெல்லாம் தாண்டி அல்லு அர்ஜுனுடைய அந்த ஒரு மாஸ் இருக்கும் போதா சுகுமாருடைய டைரக்ஷனில் இந்த படம் 3 மணி நேரம் 20 நிமிஷம், அதாவது அந்த காலத்து பழைய படங்கள், பாரம்பரியமான பழைய படங்கள், சிவாஜி, எம்ஜிஆர் இவங்களுடைய படங்களுடைய ஒரு டூரேஷன் இது இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பொறுமையாக மக்களும் இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. அதை தாண்டி இந்த படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் வெற்றி பெறுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.